Next, we will move on chapter 4. Chapter 11 will discuss, chapter 11 is over. So, we will move on volume 1, chapter 4. Topic is inverse trigonometric functions. Okay, so inverse trigonometric functions. First definition, periodicity. A real value function f is periodic if there exists a number p greater than 0 such that for all x in the domain of f, x plus p is the domain of f, f of x plus p is equal to f of x. Okay, periodic function sumla varumbodhu ungalku puriyum. The smallest of all such numbers is called the periodic function. Okay, sin x, cos x, cosecant, secant, e power எல்லாமே என்னது அதோட periodic function 2π. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது result. Then tan x உம் cot x உம் மட்டும் தான் என்னது pi radians. Okay, next ஒரு important என்னன்னா ஒரு proper definition, odd and even function. Okay, இது already 11th ல பார்த்திருப்போம். So odd function னா என்னதுன்னா f of minus x, x க்கு பதிலா மைனஸ் போட்டீங்கன்னா minus into f of x. அடுத்து even function f of minus x is equal to f of x. இந்த நோட்ஸ் ஃபுல்லாக நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, இது புக்லையும் இருக்குது, பட் அதோட ஹிண்ட்டை தான் நான் எடுத்து சொல்கிறேன். ஸோ இது ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், இது தெரிஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், சம்முக்குள்ளே போக முடியும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன், டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனோட டொமைனும் ரேஞ்சும் நம்மளுக்கு தெரியணும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ அப்போ தான் இது என்னது நார்மல் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ், இதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கும் இதே மாதிரி டொமைன் ரேஞ்ச் இருக்கும். ஸோ sin x க்கு ரியல் நம்பர் ரேஞ்ச் -1, cos x ரியல் நம்பர் -1, இங்கே 2n + 1 π/2 ரியல் நம்பர்ஸ். ஓகே, கொசிகனுக்கு nπ, அதே மாதிரி சீக்கனுக்கு 2n + 1 π/2. ஓகேவா? cot x க்கு nπ. அப்போ டேனுக்கு 2n + 1னா காட்டுக்கு nπ, சைனுக்கு ரியல் நம்பர், அப்படி வச்சு கம்பேர் வச்சு பண்ணுங்கள். ரேஞ்ச் ரியல் நம்பரில் -1 + 1 மட்டும் வராது, இங்கே ஸ்லாஷ் போட்டு இதை போட்டோம்னா ரியல் நம்பர் ஃபுல்லாக வரும், என்ன வராது -1 + 1 மட்டும் கொசிகன் எக்ஸில் வராது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த டேபிள் காலம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் we will move on inverse sine function and its property. சைன் ஃபங்க்ஷனை பற்றி நம்மளுக்கு தெரியும், 11th பார்த்துருப்போம். இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷனை வச்சு இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் -1, 1 தான் என்னது domain, then range என்னது -π/2 to +π/2 தான் range. ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், இங்கே தானே பார்த்தோம் டொமைன் என்னது, இங்கே ரியல் நம்பர் எதுக்குள்ளே இருக்கும் -1 to +1. ஓகேவா? இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்னா அப்படியே மாறி இருக்கும். ஸோ -1 to +1 தான் என்னது டொமைன், தென் -π/2 +π/2 தான் range. The definition of y is equal to sin inverse x. இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள், இது இம்பார்ட்டன்ட். ஸோ y is equal to sin inverse xன்னு வச்சுக்கோங்க. இந்த சைனை இந்த சைடு கொண்டு போயிருங்க இன்வர்ஸாக, அப்போ என்ன ஆயிரும் x is equal to sin y. அப்போ என்னது -1 to +1, அண்ட் x எக்ஸோட லிமிட் எப்படி இருக்கும் -1 to +1, ஒய்யோட லிமிட்டு -π/2 to +π/2. அவ்வளோதான், இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகி எக்ஸ்ன்னு வரும். ஓகேவா? அப்போ எந்த கண்டிஷனில் இருக்கணும், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கணும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா அந்த மாதிரி என்னது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா சைன்னாலே என்ன இருக்கும் 1க்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? தேர்ட் கண்டிஷன் பாருங்கள், இதே டேர்ம் தான். சைன் இன்வர்ஸ் வெளியே இருந்துட்டு சைன் உள்ளே இருந்தாலும் என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணி எக்ஸ்ன்னு போட்டுடலாம். அது எந்த பாசிபிள், -π/2 to +π/2 இருக்கும் போது தான். சரியா? ஈக்குவல் டு இல்லாட்டி என்ன செய்யலாம், ஈக்குவல் 2π இருக்கும்போது ஈக்குவல் டு 0ன்னு போடணும், என்ன செய்யக்கூடாது 2πன்னு போடக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் என்னது π - xன்னு போடுவோம். எப்போனா தேர்ட் குவாட்ரண்ட் π/2 90 டிகிரிலேருந்து 3π/2க்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுருப்போம், சைனை கேன்சல் பண்ணி π - xன்னு போட்டிருப்போம். சரியா? ஸோ y is equal to sin inverse x என்னது ஆட் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஸோ கிராஃப் ஆஃப் இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் அண்ட் நார்மல் சைன் ஃபங்க்ஷனை பாருங்கள். இது நார்மல் சைன் எக்ஸ், y is equal to sin xல x என்ன இருக்குது π/2 இருக்குது, y -1 to +1 இருக்குது. இதே இது y is equal to sin inverse xல பார்த்தீங்கன்னா x -1 அப்படியே மாறிடும், x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் என்ன செஞ்சிடும் மாறிடும். ஸோ அப்போ என்ன எழுதுறாங்கன்னா the value of y increases -π/2 +π/2 and என்னது
எக்ஸ் இன்க்ரீசஸ் வந்து -1 to +1. இதுக்கும் நார்மல் சைன் எக்ஸுக்கும் சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சம்முக்கு போகலாம். Students, next we will move on exercise example 4.1. Find the principal value of sin inverse 1/2. Radiansலையும் சொல்லணும், நம்ம degreesலையும் சொல்லணும். So first one y is equal to எடுத்துக்கோங்க. y is equal to sin inverse of 1/2. sin inverse அங்க கொண்டு போங்க. அப்ப sin y is equal to என்னது 1/2. நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரேஞ்ச் என்னது, இதோட ரேஞ்ச் என்னது, range வந்து the range of principal value -π/2 to +π/2 -π/2 +π/2 தான் என்னது இதோட பிரின்சிபல் வேல்யூ. அப்போ இந்த லிமிட் வந்து அதுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது sin inverse of 1/2 sin y is equal to 1/2னா நம்மளுக்கு y is equal to என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, y is equal to என்னன்னு கேட்டால் என்ன செய்வீங்க, நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு இந்த டேர்ம் தெரியும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன செஞ்சிடலாம், இது வந்து 0 to π/2 அதாவது 90 டிகிரி, இது 360, இது வந்து என்னது 180 டிகிரி, இது 270 டிகிரி, இது 360 டிகிரி. இது 0 to π/2வா, நெகட்டிவ் π/2னா இந்த சைடு வந்து பாசிட்டிவ் π/2, இந்த சைடு வந்து என்ன வரும் நெகட்டிவ் π/2. அப்போ இங்கே தீட்டானா இங்கே என்ன வந்துடும், ரிவர்ஸில் வரும்போது -θ, அவ்வளோதான். அப்போ y is equal to 1/2னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு 1/2 எப்போ வரும், சைனில் 30 டிகிரியில் வரும், π/6. அப்போ இங்கே வந்து மைனஸில் இருக்கனால -π/6ன்னு இங்கே வரும் -π/2. ஓகேவா, +π/2 to -π/2. சாரி, கொஸ்டினில் மைனஸ் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ -π/2 எங்கே வந்துடும், இந்த இடத்துல வரும். அப்போ நம்மளுக்கு y is equal to -π/6, அவ்வளோதான். y is equal to -π/6 என்ன வந்துடும், நம்மளுக்கு இந்த டேர்ம்குள்ளே வருமா. ஸோ அப்போ sin inverse of 1/2 வந்து -π/6. இது வந்து ரேடியனில் இருக்குது, டிகிரியில் கேட்டால் என்ன செய்யலாம், அண்ட் டிகிரி வந்து 30 டிகிரி, அவ்வளோதான். இது என்னது எக்ஸாம்பிள் 4.2 பாருங்கள். ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் 2. இங்கே 2ன்னு கேட்குறாங்க, நம்மளுக்கு லிமிட் என்ன இருக்கும், த டொமைன் ஆஃப் y is equal to sin inverse x. the domain of y is equal to sin inverse x எதில் இருக்கும், closed interval -1, 1 தான். அப்போ therefore 2 வந்து not belongs to closed interval -1, 1. therefore sin inverse of 2 வந்து என்னது does not exist, அவ்வளோதான். இது சிம்பிளாக முடிஞ்சிடும். Next example 4.3. Find the principal value. Okay, principal value is first one. ஸோ எல்லாத்துக்கும் காமன் தான், ஒவ்வொரு சம்முக்கும் நான் எழுதலை, நீங்கள் ஆனால் என்ன செய்யணும், எழுதும் போது எல்லா சம்முக்கும் எழுதணும். we know that sin inverse is closed interval -1, -1 tends to -π/2, +π/2. இது டொமைன், இது ரேஞ்ச். ஓகேவா, ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, sin inverse of 1/√2. ஓகே, sin inverse of 1/√2ன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் 1 மார்க் தான். நம்ம y is equal to sin in அப்படிலாம் எழுதுவோம். ஸோ இது டேரெக்டாக என்ன செஞ்சிடலாம், நம்மளுக்கு ஆன்சர் எழுதிடலாம். இல்லாட்டி என்ன செஞ்சுருங்க, முதல்ல let y is equal to sin inverse of 1/√2, then sin இதை கொண்டு வந்துருங்க, then sin of, இல்லாட்டி இதை அப்படியே வச்சுக்கோங்க, y is equal to sin inverse of 1/√2 என்னது, இது பாசிட்டிவில் இருக்குது, நம்மளுக்கு இந்த இது தெரியணும். ஓகேவா, இந்த குவாட்ரண்ட்டு சைனை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து இது வந்து 0 to π/2 தீட்டா, இது வந்து டினாமினேட்டர் வந்து -θ -π/2ன்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டென்ட் என்னன்னு பார்க்கணும், பாசிட்டிவ். அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் 1/√2னா என்னது 45 டிகிரி, அதாவது π/4. ஓகேவா,
pi by 4 வந்து belongs to minus pi by 2 comma plus pi by 2. Next one, sine inverse of sine minus pi by 3. Okay, so sine என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் என்ன வந்துடும் நம்மளுக்கு மைனஸ் பை பை த்ரீன்னு வந்துடும். ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டியில் சொல்லியிருக்கோமா சைனும் கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் பை பை த்ரீ பார்த்தீங்கன்னா இதுவும் பிலாங்ஸ் டு என்னது க்ளோஸ்ட் இன்டர்வல் பை பை டூ கமா ப்ளஸ் பை பை டூ. தேர்ட் ஒன் பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன இருக்கு சைன் ஆஃப் 5 பை பை 6. இதை முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் கேன்சல் பண்ணிக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் பை பை 6 என்ன செய்யணும் டினாமினேட்டர் மாறக்கூடாது. அப்போ பை மைனஸ் பை பை 6ன்னு பிரிச்சுக்கலாமா. 6 பை மைனஸ் பை என்ன வந்துடும் 5 பைன்னு வந்துடும். அப்போ பை மைனஸ் 180 சைன் தீட்டா வந்து என்னது ப்ளஸ் சைன் தீட்டா தான். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் வந்து பை பை 6. இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து என்ன வந்துடும் பை பை 6 பிலாங்ஸ் டு எது இருக்கும் க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் பை பை 2 கமா ப்ளஸ் பை பை 2. இதுதான் எல்லாமே பிரின்சிபல் வேல்யூ. ஓகேவா? Students, next example 4.4. Find the domain of sin inverse 2 minus 3x squared. இது வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன செய்யணும் இந்த 11th பார்த்தோம்ல ஞாபகம் இருக்கா அதை டொமைன் ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து நார்மலாக சைன் அந்த நார்மலாக நம்பர் மட்டும் இருக்கும் செகண்ட் சாப்டரில். அதே ஃபார்மெட்டில் தான் செய்ய போகிறோம். பட் இங்கே சைன் இன்வர்ஸ் ஃபார்மெட்டில் செய்ய போகிறோம். ஸோ அதே இதை நம்ம வி நோ தட் த டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் என்னது சைன் இன்வர்ஸ் இஸ் minus 1 comma 1 tends to minus pi by 2 comma pi by 2. இது domain, இது range. அப்போ domain இந்த டேர்ம்குள்ளே எழுதுங்க. minus 1 இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது 11th. minus 1 less than or equal to 2 minus 3x squared less than or equal. Then minus 1 less than or equal to 2 minus 3x squared less than or equal to 1. இந்த 2 முதல்ல இந்த சைடு கொண்டு வந்துருங்க. minus 1 minus 2 less than or equal to minus 3x squared. Then இந்த 2 இங்கிட்டு வரப்போ என்ன ஆயிரும் 1 minus 2. Then இந்த term பாருங்க minus 1 minus 2 என்ன வந்துரும் minus 3 less than or equal to then minus 3x squared less than or equal to minus 1. நம்மள மைனஸ் ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மைனஸ் ஆல் எல்லாமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 3 இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். என்னது கிரேட்டர் than or equal to. ஓகேவா? இங்கே 3x ஸ்கொயர்டு இங்கே இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும் கிரேட்டர் than or equal to 1. தென் 3 ஆல் என்ன செஞ்சுருங்க 3 வச்சு என்ன செய்யுங்க டபுள் சைடு மொத்தமாக டிவைட் பண்ணிடுங்க. ஓகேவா? 3 வச்சு டிவைட் பண்ணும்போது என்ன வந்துடும் இங்கே 1 கிரேட்டர் than or equal to x ஸ்கொயர் greater than or equal to 1 by 3. ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாமா? அதாவது therefore 1 by 3 less than or equal to x squared less than or equal to 1. நம்மளுக்கு தேவை x தான் வேணும். ஸோ வந்து என்ன செய்யலாம் ஸ்கொயர் ரூட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா 1 by root 3 less than or equal to ஸ்கொயர் ரூட்னால modulus of xன்னு போட்டுக்கிறேன் less than or equal to 1. சரியா? தென் இங்கே எப்படி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் பிலாங்ஸ் டு இது ப்ளஸ் ஆர் மைனஸ் தானே இங்கேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்கும் இங்கேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்கும். அப்போ ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? 1 by root 3னா இது minus 1 to plus 1. ஓகேவா? இது minus 1 by root 3 இங்கே plus 1 by root 3. அப்போ எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு எப்படி இருக்கும் இங்கே நான் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடல பட் நம்மளுக்கு நம்பர் லைனில் எப்படி இருக்குன்னா -1 + 1 இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு வரும். இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by root 3ன்னு வரும். அப்போது -1, -1 by root 3 யூனியன் அடுத்து என்ன வந்துடணும் இந்த டேர்ம் வந்துடணும் 1 by root 3, 1. ஓகே, இந்த டேர்மில் என்ன அது க்ளோஸ்ட் இன்டர்வலில் போட்டுருங்க. ஏன்னா எல்லாமே அது ஆன்சர் தான். -1 to -1 by root 3 அடுத்து 1 by root 3லேருந்து 1 வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கும் இந்த இன்டர்வல் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல். Next exercise 4.1 first sum.
find all values of x. Okay, minus 10 pi less than or equal to x less than 10 pi. So given பார்த்தீங்கன்னா என்ன வரும், sin x வந்து equal to 0 சொல்லியிருக்காங்க. ஸோ sin x எப்போல்லாம் 0வாக இருக்கும், x is equal to, இது காமன் டேர்ம் நமக்கு தெரியும், sin x 0வாக இருந்தால் x is equal to n pi. அதாவது பை 2 pi 3 pi எந்த பை போட்டாலும் ஆன்சர் என்னது நம்மளுக்கு 0 தான். ஸோ x is equal to n piன்னு போட்டுடலாம். அப்போ x is equal to n pi. இங்கே என்ன லிமிட் கொடுத்துருக்காங்க, x belongs to, சாரி இங்கே n வந்து belongs to -10, +10. ஓகேவா, அவ்வளோதான். இதே இது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், -8 pi less than or equal to x less than or equal to 8 pi. sin x வந்து -1 வரணும். ஓகே, sin x is equal to -1னா நம்மளுக்கு தெரியும் x is equal to என்னது -pi/2. அதாவது 1 வந்து 90 டிகிரியில் வரும், மைனஸில் இருந்தால் மைனஸ் போட்டணும். ஏன்னா sin x பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம், இந்த டேர்ம் தான் பார்த்துருக்கோம், இன்வெர்ஸ் டேர்ம் தான். ஸோ x is equal to -pi/2ன்னு போட்டுடலாம். இப்போ இந்த கிராஃப் பாருங்கள், sin xக்கு வரைஞ்சிருக்கேன். ரைட் சைடு இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கணும், பிங்க் கலரில் வரைஞ்சிருக்கேன். லெஃப்ட் சைடு தப்பாக வரைஞ்சிருக்கேன், லெஃப்ட் சைடு க்ரீன் கலரில் வரைஞ்சிருக்கேன். இது வந்து என்னது, sin x இந்த டேர்ம் இந்த சைடு இப்படி போகும், நெகட்டிவ் சைடு. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம், 0 ரீச் பண்ணுறது ஃபுல்லாக 0 pi 2 pi 3 pi. அதே மாதிரி இங்கே 0 pi 2 pi 3 pi. ஸோ -1 வர்றதெல்லாம் இந்த இடம் தான். இது வந்து என்னது -1. அப்போ -1 வர்றதெல்லாம் இந்த இடம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது பை, இது 2 பைனா ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன செஞ்சிடலாம், 3 pi/2ன்னு போட்டுடலாம். இப்போ இந்த இடம் போயிட்டு என்ன செய்யும், இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த இடம் போயிட்டு இங்கே வந்து செஞ்சுக்கோங்க, இந்த இதை கண்டுபிடிக்கணும். இங்கே 3 pi இருக்கும், இங்கே என்ன இருக்கும் 4 piன்னு இருக்கும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வந்துடும், 3 pi + 4 pi என்ன வந்துடும் 7 pi/2. அப்போது நம்மளுக்கு காம்பினேஷன் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் x is equal to, ஒரு சைடு நம்ம எழுத போகிறோம் சரியா, ஒரு சைடு வந்து ஃபஸ்ட்டு இந்த சைடு எழுதுவோம். x வந்து எப்போ வந்து நம்மளுக்கு இந்த -1 வரும், பாசிட்டிவ் சைடு பார்த்துக்குவோம். பாசிட்டிவ் சைடு -1 வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 pi/2. அடுத்து என்ன சொன்னோம், 3 piயும் 4 piயும் வர இடத்துல இருக்குது. அப்போ 3 pi + 4 pi 7 pi/2. அப்போ ஒரு டேர்மோட ஒரு 2 piயை ஆட் பண்ணால் இந்த டேர்ம் கிடைக்கிது, அதாவது 4 இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து 11 pi/2. ஓகே, அடுத்து 4 ஆட் பண்ணால் 15 pi/2. இப்படியே போட்டுகிட்டே போகலாம். பட் நம்மளுக்கு இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன், -8 pi less than or equal to x less than or equal to 8 pi. இதை pi/2 ஃபார்மில் எப்படி எழுதுறானா, -16 pi/2 less than or equal to x less than or equal to 16 pi/2. அப்போ தான் கேன்சல் பண்ணும்போது வரும். அப்போ 15 pi/2ஓட என்ன செஞ்சிடணும், ஸ்டாப் பண்ணிடணும். இது வந்து இந்த சைடு. அடுத்து நெக்ஸ்ட் சைடு பாருங்கள், நெகட்டிவ் சைடு பாருங்கள். நெகட்டிவ் சைடு வந்து இங்கே என்னது, இது 0 இது பைனா, இங்கே என்ன வந்துடும், இது மைனஸ் பண்ணது pi/2. ஓகேவா, அடுத்து இது -pi -2 pi -3 piன்னு போயிட்டே இருக்கும். இது -pi/2. அடுத்து இங்கே ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இது எப்படி தானே போகுது, இந்த டேர்ம் போய் இங்கே வந்துடும். இது -2 pi -2 pi அது -5 pi/2ன்னு வந்துடும். அவ்வளோதானே, ஃபஸ்ட்டு ஒன். அப்போ என்ன வந்துடும், -pi/2. அடுத்து 4 ஆட் பண்ணிங்கன்னா -5 pi/2. அடுத்து 4னா -9 pi/2. அடுத்த 4 ஆட் பண்ணிங்கன்னா -13 pi/2. அடுத்து 4 ஆட் பண்ணும்போது 17 போயிடும், நம்மளுக்கு 16 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ ஒன்று இதோட ஸ்டாப் பண்ணலாம், இல்லை நம்மளுக்கு ஜென்ரல் டேர்மை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஜென்ரல் டேர்ம்னா நம்மளுக்கு என்னது, இது ஏபி ஃபார்மில் இருக்கும். ஏபினா என்னது, a is equal to 3. d வந்து 7 - 4 என்னது, 7 - 3 வந்து 4. அப்போ nth டேர்ம் என்ன அதெல்லாம், tn is equal to a plus n minus 1 into d. அப்போ a என்னது 3 plus n minus 1, d வந்து 4. அப்போ 3 plus 4n minus 4. அப்போ 4n minus 1. இது வந்து இந்த டேர்மை மட்டும் தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். pi/2 எல்லாத்துலேயும் காமனா. அப்போ என்ன எழுதிடலான்னா, therefore ஜென்ரல் டேர்ம் எப்படின்னா 4n minus 1 வந்து pi/2 எல்லாத்துக்கும் காமன். ஓகேவா, n அப்போ எப்படி எழுதலாம், இங்கே கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நீங்கள் n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 - 1 3. n-க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 8 - 1 7. அப்போ 1 2 3 4 வரைக்கும் போகும். 16 - 1 15, அதுக்கு மேலே போகாது சரியா. இது நெகட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா -pi/2 இருக்குது.
மைனஸ் பை பை டூ என்ன செய்யணும், இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணாதான். அப்போ முன்னாடி ஒரு 0 போட்டுக்கோங்க. அடுத்து இங்கே ஃபுல்லாக நெகட்டிவ் வரணும். அப்போ என்ன செஞ்சிடணும், இது பாசிட்டிவ் நெகட்டிவ், இது ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகேவா? அப்போ n is equal to 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 2 3. இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்னது மைனஸ் 13/2 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே தான் என்ன செஞ்சுருக்காங்க 15/2 வரைக்கும் இருக்குது. அப்போது இது 4 மட்டும் என்ன வரும், ஒன்லி பாசிட்டிவ் 4 மட்டும் தான் வரும். இங்கே நெகட்டிவ் 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன், -3 -12 -1 -13 வந்துடும். 4 நம்ம நெகட்டிவாக சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. 4 ஒன்லி மட்டும் என்னது பாசிட்டிவ். ஸோ இன்னொரு கூட எழுதுகிறேன், 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3, 4 மட்டும் ப்ளஸ் வேல்யூ. ஓகே, தட்ஸ் ஆல். இது மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இந்த டயக்ராமை வச்சு இதை எழுதிடலாம். ஓகேவா? Next, second sum. Find the period and amplitude. Okay, y is equal to sin 7x இந்த டேர்ம் கொடுத்துட்டாங்க. பீரியடும் ஆம்ப்ளிடியூடும் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டியில் உள்ள ஃபார்முலா. நான் அதில் எழுதலை, ஸோ அதனால் இந்த கொஷினில் எழுதிடுறேன். இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. y இந்த டைப் y is equal to a sin bx இப்படி இருக்குன்னா ஃபார்மு. தென் த ஆம்ப்ளிடியூட் அண்ட் பீரியட். ஆம்ப்ளிடியூட்னு என்னது mod a அண்ட் பீரியடுக்கு 2π/mod b. இதை வச்சு செஞ்சு என்ன செஞ்சலாம், செம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். y is equal to sin 7x. அப்போ ஏன்ற இடத்துல என்ன இருக்குது, ஆம்ப்ளிடியூட். மாடுலஸ் ஆஃப் a is equal to இங்கே 1 தான் இருக்குது. அதே இதில் பீரியட் என்ன இருக்குது, 2π/மாடுலஸ் ஆஃப் b. அப்போ 2π/ என்ன வந்துடும், இங்கே 7 இருக்குது b, அவ்வளோதான். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், y is equal to minus sin of 1/3x. ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஆம்ப்ளிடியூட் வந்து மாடுலஸ் ஆஃப் a is equal to மாடுலஸ் ஆஃப் -1 வேல்யூ 1. இதே இது பீரியட் 2π/ மாடுலஸ் ஆஃப் b. அப்போ என்ன எழுதலாம், 2π/ இங்கே வந்து b என்னது 1/3 பாசிட்டிவ் தான். அப்போ 3 மேலே கொண்டு போச்சுன்னா 6π. தட்ஸ் ஆல். அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, y is equal to 4 sin -2x இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஆம்ப்ளிடியூட் என்ன ஃபார்முலா, மாடுலஸ் ஆஃப் a. அப்போ 4ன்னு டைரெக்டாக எழுதிடலாம். இதே இது பீரியட் பாருங்கள், 2π/ மாடுலஸ் ஆஃப் b. அப்போ 2πன்னு போடுவீங்க, b வந்து -2, மாடுலஸ் போடும்போது +2 வந்துடும். கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்னது, π. தட்ஸ் ஆல். Next, third sum. Sketch the graph y is equal to sin of 1/3x for 0 to 6π. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு the amplitude கண்டுபிடிப்போம். ஆம்ப்ளிடியூட் என்னது ஃபஸ்ட்டு, ஆம்ப்ளிடியூட் மாடுலஸ் ஆஃப் a. இது y is equal to a sin bx. ஏன்றது 1. அடுத்து பீரியட். பீரியட் என்ன வந்துடும், 1/3, அதாவது 2π/ மாடுலஸ் ஆஃப் b. அப்போ 2π/1/3னா இது வந்து 6π. ஓகேவா? ஸோ அப்போ என்ன எழுதிடலாம், நம்ம இந்த x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் த கிராஃப் வரையணும். ஓகேவா? 0லேருந்து 6π வரைக்கும். அப்போ 0 to 6π, நடுவில் 3π போட்டிருக்கேன். ஸோ இந்த டேர்ம் வந்து என்ன செய்யும், இந்த மாதிரி வந்துடும். 1 வந்து ஆம்ப்ளிடியூடு, அதாவது சைன் ஆஃப் என்னது 1 வந்து ஆம்ப்ளிடியூடு. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். Hi students, next fifth sum. For what value of x? Sin x, sin inverse of x. Okay, so now y is equal to sin x, then y is equal to sin inverse x. Both curves are intersect only at origin. ஓகேவா? ரெண்டுக்கும் நான் ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன செஞ்சோம், டயக்ராம் ஒன்று வரைஞ்சோம். ஞாபகம் இருக்கா? இந்த இருக்குது. ஓகேவா? இது y is equal to sin x ஓட curve. ஓகேவா? இது 2 மார்க்கில் கேட்டால் அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு டயக்ராம் வரணும்னா இந்த இதை வாங்கிருக்கேன் பாருங்க. y is equal to sin x ஓட curve வந்து x ஆக்சிஸில் -π/2 இருக்கணும், y ஆக்சிஸில் -1 to +1 இருக்கணும். தென் அதே இது y is equal to sin inverse xல x ஆக்சிஸில் -1 to +1, இங்கே π/2 to -π/2. இது ரெண்டுமே பாருங்கள்
போத் த ஆக்சஸ் என்னது ஆரிஜினில் கட் ஆகும். ஓகேவா, ஆரிஜினில் கட் ஆச்சுனால தான் the both curves are intersect only at origin. ஸோ அப்போ என்ன அர்த்தம், ரெண்டுக்குமே எக்ஸோட வேல்யூ என்னது காமன் 0 தான். that's all. Seven. Find the values of sine inverse. Sin 5 pi by 9 cos 5 by 9 plus cos 5 pi sin pi by 9. ஓகேவா, இது வந்து இதை கன்சிடர் பண்ணுங்கள், ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும். நம்ம 6th சாப்டரில் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? sin of a plus b is equal to sin a cos b plus cos a sin b. இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. sin a cos b plus cos a sin b னா என்ன ஃபார்மெட்டு? sin of a plus b. அப்போது sin inverse இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? sin of a வந்து என்னது 5 pi by 9 then plus b வந்து pi by 9. ஓகே, ஸோ sin inverse of sin 6 pi by 9. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 by 3. ஸோ sin inverse of sin வந்து 2 pi by 3. உடனே சைனையும் கேன்சல் பண்ணிடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும் என்னது சைன் வந்து பை பை 2 டு மைனஸ் பை பை 2லேருந்து ப்ளஸ் பை பை 2 வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் இங்கே கூட இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். சரியா, அதை மறந்துடாதீங்க. சைன் ஆஃப் பை மைனஸ் பை பை 3 அப்படின்னா இதை நான் 2 பை பை 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். 3 பை மைனஸ் பை என்ன வந்துடும் 2 பை பை 3. 180 டிகிரி மைனஸ் தீட்டா சைன் தீட்டா தான். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் பை பை 3 எடுங்க. இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் சைனும் சைன் இன்வர்ஸும், ஏன்னா பை பை 3 இது வந்து பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் பை பை 2 கமா ப்ளஸ் பை பை 2. ஸோ தட்ஸ் ஆல். Friends, next sixth one, find the domain. f of x is equal to sin inverse of x squared plus 1 divided by 2x. ஓகேவா, find the domain கொடுத்துருக்காங்க. சைனோட இது என்னது, we know that நம்மளுக்கு என்ன வந்துடணும், -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும். -1 less than or equal to ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதை எழுத போகிறோம். x squared plus 1 divided by 2x less than or equal to then என்னது +1. ஸோ 2 இதை தனித்தனியாக எடுத்துக்கோங்க. இன்இக்வாலிட்டி என்ன செய்ய போகிறோம், தனித்தனியாக எடுக்க போகிறோம். x squared plus 1 divided by 2x, இன்னொரு இன்இக்வாலிட்டி x squared plus 1 divided by 2x less than or equal to 1. ஸோ 2x கொண்டு போயிருங்க. இங்கே -2x less than or equal to x squared plus 1. இந்த -2x இங்கே கொண்டு வந்தானே ஆயிரும். ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். x squared plus 1 -2x இங்கே வரப்போ +2x. இந்த டேர்ம் இதான greater than or equal to 0. இதை பாருங்கள், a squared plus 2ab plus b squared மாதிரி இருக்கு. ஸோ x plus 1 the whole squared greater than or equal to 0. ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. அப்போ x plus 1 greater than or equal to 0. அதே மாதிரி இங்கே வாங்க, x squared plus 1 less than or equal to 2x. 2x இங்கே கொண்டு வந்தால் x squared plus 1 minus 2x less than or equal to 0. less than என்னது, இது a squared minus 2ab plus b squared. அப்போ x minus 1 the whole squared less than or equal to 0. x minus 1 less than or equal to 0. ஸோ x 1 கொண்டு போயிருங்க. x greater than or equal to -1, இங்கே x less than or equal to +1. அப்போ டொமைன் என்ன வந்துடும், -1 less than or equal to x then less than or equal to 1. Therefore domain is -1, +1. அவ்வளோதான். சரியா, -1 +1 வரும். தென் இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் கொஸ்டின். 2 sin inverse of 2x minus 1 minus pi by 4. நம்ம இந்த 2 pi by 4லாம் கண்டுக்கவே வேணாம். நம்மளுக்கு sin inverse of அதுக்குள்ளே என்ன இருக்கோ அதான் டொமைன். ஓகேவா, இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும், we know that sin inverse of என்னது -1 less than or equal to 2x minus 1 less than or equal to என்னது +1. கரெக்டா? தென் 1 அந்த சைடு கொண்டு வந்துடுங்க. -1 + 1 less than or equal to 2x less than or equal to 1 + 1. இது வந்து 0ன்னு வந்துடும். 2x less than or equal to 2.
2 ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ 0 less than or equal to x less than or equal to 1. அப்போ டொமைன் என்ன வந்துடும்? 0 and 1. domain is equal to 0, 1. ஓகேவா? இங்கே என்ன செஞ்சிருங்க? domain is equal to closed interval -1, 1 கூட போட்டுக்கோங்க. -1 plus 1 இங்கே 0, 1. That's all. Next we will move on cosine function. ஓகேவா? sin inverse function ஓட sum of problems முடிஞ்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது inverse of cosine function. அதுக்கு என்ன ரேஞ்சுன்னு பாருங்க. cos inverse equal to -1 to 1 வந்து domain, tends to 0, pi தான் range. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, cos inverseக்கு domain வந்து -1 to 1, range வந்து 0, pi. இதோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நார்மலாக y is equal to cos x னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி π/2 வரும்போது 0, அப்படியே வந்து என்ன ஆகும்? இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னது பை மைனஸ் பைன்னு வரும், இங்கே 1 - 1ன்னு வரும். சரியா? அதே இது இந்த இதை அப்படியே மாறிடும். பை என்ன செஞ்சிடும்? y ஆக்சிஸ்க்கு வந்துடும். -1 to +1 x ஆக்சிஸ்க்கு வந்துடும். அப்போ -πலேருந்து ரெடியூஸ் ஆகி 1க்கு வரும். அப்போ என்ன சொல்கிறாங்க கவனிங்க, the value of y, யோட வேல்யூ டிக்ரீஸ் ஃப்ரம் π to 0, x வந்து இன்க்ரீஸ் ஃப்ரம் -1 to +1. இது y cos xக்கும் cos inverse xக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம sin inverseல பார்த்த மாதிரி y is equal to cos inverse x, cos inverse அங்கே கொண்டு போயிருங்க, x is equal to cos y. அப்போ x ஓட லிமிட் -1 to +1, then y ஓட லிமிட் வந்து ரேஞ்ச் 0, pi. cos of cos inverse ரெண்டும் கேன்சல் ஆயிரும் x எப்போ? modulus of x less than or equal to 1 இருக்கும்போது. then cos of cos inverse of cosம் கேன்சல் ஆகும் எப்போனா x வந்து 0 to pi இருக்கும்போது. ஓகேவா? ஸோ நோட் தட் cos inverse of cos 3 பைனா கேன்சல் பண்ணி நம்ம பைன்னு போட்டக்கூடாது, 2π + பைன்னு போட்டு அந்த இதை மாற்றி பைன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் cos ஃபங்க்ஷன் இருக்குல்ல, cos ஃபங்க்ஷன் வந்து ஈவன், பட் cos இன்வர்ஸ் வந்து நெய்தர் ஈவன் நார் ஆட் ஃபங்க்ஷன். இது ஃபுல்லாக ஒன் வேர்டில் கேட்க சான்ஸ் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்முக்கு போவோம். அது அங்கே என்ன பார்த்தோமோ, சைனில் என்ன பார்த்தோமோ அதே தான் காசில் வரும், மாறாமல். சம் மட்டும் என்ன செய்யணும்? மாறி காசுன்னு வந்திருக்கும். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்னது? ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் √3/2. ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கணும்? லெட் y is equal to cos inverse √3/2. காஸ் இன்வர்ஸ் அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ என்ன ஆயிரும்? cos y. ஓகேவா? cos y is equal to √3/2. இதோட லிமிட் என்ன நம்மளுக்கு தெரியும்? இங்கே எழுதிடுவோம். we know that cos inverse of -1, 1 tends to 0, pi. இங்கே வந்து ரேஞ்சை பற்றி தான் பேசுவோம். அப்போ அது 0, piயில் இருக்கணும். ஸோ நம்ம சைன் இன்வர்ஸில் பார்த்தோம், இந்த குவாட்ரண்ட்டும் ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் வந்துச்சு. 0 to piனா இது 0, இது வந்து என்னது 90, இது 180. அப்போ காசை பற்றி பேசும்போது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டும் செகண்ட் குவாட்ரண்ட்டும் பேசுவோம், அதாவது தீட்டா பை மைனஸ் தீட்டா. ஓகேவா? இங்கே வந்து காஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குது, அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரணும். அப்போ √3/2 காசில் எப்போ வரும்? √3/2 காசில் எப்போ வரும்னா y is equal to 30 டிகிரியில் வரும். ஓகேவா? அதாவது π/6. ஸோ therefore cos inverse of √3/2 is π/6. That's all. Students, next example 4.6. find வந்து இந்த டேர்ம்லாம் ஃபைண்ட் பண்ணணும். நம்ம இதில் பார்த்தோம்ல சைனில் அதே சேம் ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட் ஒன் we know that ஒவ்வொரு சம்முக்கு ஒரு சம் கொடுத்தா எழுதணும். இங்கே 3 சம்னால நான் காமனாக எழுதிடுறேன். we know that cos inverse of, ஓகேவா, -1, +1 வந்து tends to closed interval 0, pi. இங்கே நம்ம ரேஞ்சு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் cos inverse of 1-1/2. இதுதான் ஃபஸ்ட்டு ஒன் இருக்குது. நான் என்ன செய்கிறேன்? லெட் என்னது y is equal to cos inverse of 1/2. cos அங்கே கொண்டு போயிருங்க. cos y is equal to -1/2. இப்போது நம்மளுக்கு இந்த -1/2 வருது. அப்போது இங்கே பாருங்கள் என்ன குவாட்ரண்ட் பாருங்கள். இங்கே வந்து என்னது ஃபஸ்ட் குவாட்ரண்ட் 0 to pi தான், 0 to
பை ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டும் செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் இருக்கும். நம்மளுக்கு மைனஸ் வந்து காஸ் வந்து செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ இங்கே என்ன எழுதலாம்? பை மைனஸ் தீட்டா. ஓகேவா? அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ். அப்போ தான் இந்த ஆன்சர் என்னது நெகட்டிவில் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பை மைனஸ் 1/2 எப்போ வரும்? 60 டிகிரி வரும் காஸில். அப்போ பை மைனஸ் பை பை 3. ஓகே, சாரி 1/√2. சாரி ஆன்சர் கொஸ்டின் வந்து 1/√2. 1/√2 எப்போ வரும்? பை பை 4. அப்போ 4 பை மைனஸ் பை 3 பை பை 4 பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, பை. புரியுதா? ஸோ இங்கே நெகட்டிவ் இருக்கனால காஸ் வந்து செகண்ட் குவார்ட்டரில் இருக்கும். செகண்ட் குவார்ட்டர்னா உங்களுக்கு தெரியும் பை மைனஸ் தீட்டா. அதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். செகண்ட் கொஷின் பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் மைனஸ் பை பை 3. ஓகேவா? இதை நம்ம டைரெக்டாக எழுதிடலாம். எப்படின்னா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா என்னது? காஸ் தீட்டா. அப்போ காஸ் ஆஃப் பை பை 3ன்னு எழுதிடலாம். இது தெரியுங்களா உங்களுக்கு? சென்ஸ் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா பாசிட்டிவில் எழுதிக்கலாம். அதே தான் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஆன்சர் வந்து பை பை 3 பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, பை. தேர்ட் ஒன் பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் வந்து 7 பை பை 6. ஓகேவா? இப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸை 7 பை பை 6னா என்ன எழுதலாம்? பை ப்ளஸ் பை பை 6 அப்படின்னு எழுதலாம். ஆட் பண்ணிங்கன்னா 7 பை பை 6 வரும். இது பை ப்ளஸ் தீட்டா. ஓகேவா? இது வந்து 0 டிகிரி, இது வந்து 90, இது 180, இது 270, இது 360. ஸோ இது பை, இது வந்து 180 வரைக்கும் இருக்கும். பை ப்ளஸ் தீட்டானா என்ன அர்த்தம்? தேர்ட் குவாட்ரண்ட் வந்துடும். தேர்ட் குவார்ட்டரில் சைன் காஸ் என்னது? நெகட்டிவ். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் காஸ் பை பை 6. காஸ் பை பை 6 உங்களுக்கு என்ன வரும்? காஸ் 30 டிகிரி. இப்போ தானே பார்த்தோம் 30 டிகிரி என்ன வந்துச்சு? மைனஸ் √3/2. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும்? இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த டேர்முக்கு கண்டுபிடிக்கணும். இது நெகட்டிவில் இருக்குது. இப்போ தான் நம்மளுக்கு ரேஞ்ச் வரணும். ஓகேவா? ரேஞ்ச் எவ்வளோ? 0 to பை. அப்போ 0 to பையில் காஸ் நெகட்டிவ்னா என்னது? செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ எப்படி எழுதுவீங்க? இங்கே வந்து பை. ஓகேவா? காஸ் இன்வர்ஸ் என்ன வந்துடும்? பை மைனஸ் தீட்டா வந்து √3/2 எப்போ வரும்? √3/2 வந்து 30 டிகிரி, பை பை 6. அப்போ 6 மைனஸ் 1 வந்து என்னது? 5 பை பை 6. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நான் இதே தான் சொல்கிறேன். இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சுல. இப்போ வந்து இந்த டேர்ம் என்ன செய்யுங்க? லெட் y ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் √3/2. இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்பவும் போல். அப்போ காஸ் y ஈக்குவல் டு மைனஸ் √3/2. அப்போ y ஈக்குவல் டு என்ன எழுதுவோம்? பை மைனஸ் தீட்டா. அப்போ பை மைனஸ் பை பை 6. அப்போ y ஈக்குவல் டு 5 பை பை 6 belongs to closed interval 0, pi. ஓகேவா? that's all. Next example 4.7. Find the domain of cos inverse 2 plus sin x divided by 3. இதே மாதிரி சைனில் பார்த்தோமா? அதே டேர்ம் தான். இப்போ the domain of cos inverse x is என்னது? டொமைன் வந்து என்னதுன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, 1. ஓகேவா? ஸோ அப்போ என்ன எழுதிடலாம்? இந்த டேர்முக்கு -1 less than or equal to 2 plus sin x divided by 3 less than or equal to 1. 3யை க்ராஸ் பண்ணிடுங்க. -3 less than or equal to 2 plus sin x less than or equal to 3. then 2வை கொண்டு வந்துடுங்க. -3 -2 less than or equal to இங்கே sin x less than or equal to 2 இந்த சைடு வரப்போ -2. அப்போ -5 less than or equal to sin x less than or equal to 1. நம்மளுக்கு sin xக்கு நம்மளுக்கு தெரியும். என்ன தெரியும்? அதோட டொமைன் தெரியும். sin x ஓட டொமைன் என்னது? sin x ஓட டொமைன் வந்து -1 to 1 தான். இங்கே எப்படி இருக்குது? -5லேருந்து இருக்குது.
அப்போ ரெடியூசஸ் பண்ணிக்கோங்க. ரெடியூஸ் பண்ணிக்கலாம்ல, கூட்ட தான் கூடாது. -5லேருந்து இருக்குது, அதாவது ஒரு நம்பர் லைன் வரைஞ்சோம்னா இது -5 to 1 இருக்குது. ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோம், -4 -3 நம்ம இந்த -1லேருந்து 1 வரைக்கும் எடுக்க போகிறோம். அப்போ ரெடியூஸ் தான் பண்ண போகிறோம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு sin x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. சைன் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. 1 எப்போ வரும், π/2. அப்போ -π/2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் π/2. அப்போ டொமைன் என்னது இந்த டேர்முக்கு, டொமைன்ஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2, ப்ளஸ் π/2 கொடுத்துருக்கிற கொஷினுக்கு. ஓகேவா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.2. ஃபைண்ட் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். -6π less than or equal to x less than or equal to 6π. cos x is equal to 0. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் செய்ய போகிறோம். cos x is equal to 0. இந்த டேர்மை நம்ம x is equal to அப்போ என்ன வந்துடும், x is equal to நம்மளுக்கு π/2 தான் 0வாக இருக்கும். cos inverse ஆஃப் இது வந்து என்னது π/2. பட் ஆல் வேல்யூஸ்னு கேட்கும் போது நம்ம என்ன செய்யணும், இந்த டேர்மை எழுதணும். நம்ம x is equal to π/2ன்னு வந்துருச்சு. பட் நம்மளுக்கு கிவன் கொடுத்துருக்கிறது -6π less than or equal to x less than or equal to 6π. இதை எப்படி எழுதலாம், π/2னா டிவைடட் பை 2னா மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 12π/2 less than or equal to x less than or equal to 12π/2. இதில் நம்மளுக்கு கிராஃப் cos xல ஒரு கிராஃப் பார்த்தோம். 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா 0னா என்னது 1. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி π/2ல 0 வரும். அடுத்து 3π/2 5π/2 7π/2லாம் என்ன இருக்கும், காஸ் வந்து என்ன ஆயிரும் 0ன்னு ஆயிரும். அதே மாதிரி தான் நெகட்டிவ் டேர்ம்லையும் இந்த மாதிரி என்ன ஆயிரும் 0ன்னு ஆயிரும். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு காஸ் பை வரும்போது தான் நம்மளுக்கு பை ஆட் நம்பர் பை, அதுக்கடுத்து 3π இங்கெல்லாம் வரும்போது ஆன்சர் என்னது -1. அடுத்து 2π 4π இங்கே வர்றப்பெல்லாம் ஆன்சர் என்னது +1. காசோட ஈவன் நம்பர் ஃபுல்லாக +1, காசோட ஆட் நம்பர் ஃபுல்லாக -1. தென் π/2 3π/2 5π/2 இருக்குல்ல, அதெல்லாம் வந்து 0. ஓகேவா? அப்போ எக்ஸோட பாசிட்டிவ் வேல்யூ சைடு நான் எழுதுகிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் என்னது π/2 3π/2 தென் 5π/2. எது வரைக்கும் எழுதலாம் 7π/2. அடுத்து 9π/2 எழுதலாமா 9π/2. நெக்ஸ்ட் ஒன் அடுத்து 2 இன்க்ரீஸ் ஆகி 11π/2. அடுத்து 13π/2 எழுத முடியாது. அதே இது நெகட்டிவ் சைடும் சேம் ப்ரொசீஜர் தான். 3π/2 -7π/2 -9π/2 -11π/2. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதுக்கு 1 3 நம்ம தெரிஞ்ச என்னது ஏபி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். a is equal to 1, d is equal to 3 - 1 என்னது 2. அப்போ nth ஃபங்க்ஷன் then a plus n - 1 into d. a வந்து 1, n - 1, d வந்து 2. அப்போ 1 plus 2n minus 2 வந்து என்னது tn is equal to 2n minus 1. அப்போ நம்ம என்ன எழுதலாம், லாஸ்ட்டு கன்க்ளூஷன் எழுதலாம்னா x is equal to general form 2n minus 1. எல்லாத்துலேயும் ஒரு π/2 வருதா, ஸோ π/2 நான் காமனாக வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எண்ணுக்கு பதிலாக 0 போட்டால் என்ன ஆயிரும், 0 போட்டால் -π/2ன்னு வரும். அப்போ 0, 1 போட்டால் +π/2, -1 போட்டால் இங்கே வேணுங்க. இந்த இதில் நம்மளுக்கு 1 போட்டால் நம்மளுக்கு என்ன வந்துடும், 1 போட்டிங்கன்னா π/2 இது வந்துடும். அடுத்து 2 போடும் போது 3π/2, 3 போடும் போது 5π/2, இதெல்லாம் ஓகே. இப்போ நெகட்டிவ் டேர்ம் நம்மளுக்கு வரணும். நெகட்டிவ் டேர்மில் நான் போய் -1 போட்டேன்னா எனக்கு என்ன வந்துடும் -3/2. -2 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா -4 -5π/2. இந்த டேர்ம் வந்து வராது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 2nக்கு பதிலாக ப்ளஸ் போடுங்க. இப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும், 0 சப்ஸ்டியூட் பண்ணால் π/2ன்னு வரும், 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 3π/2. அதே மாதிரி -1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா என்னது π/2ன்னு வந்துடும். அப்போ என்ன எழுதலாம், +or-1 +or-2 +or-3. 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 7π/2ன்னு வரும்.
ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் 8 9 பை பை 2ன்னு வரும். அடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வந்துடும் 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 10 ப்ளஸ் 1 11 வந்துடும். ஓகேவா? ஆனால் 6 நம்ம பாசிட்டிவ் 6 சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. எங்கே போயிடும் 13 பை பை 2ன்னு போயிடும். ஆனால் மைனஸ் 6 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் மைனஸ் 11 பை 2ன்னு இருக்கும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 6க்கு அப்புறம் மைனஸ் 6 மட்டும்தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ப்ளஸ் 6 சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, ஏன்னா லிமிட்டுக்கு மேலே போயிடும். ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன் ஈஸியாக முடிச்சிடலாம். செகண்ட் ஒன் வந்து மைனஸ் 5 பை less than or equal to x less than or equal to 5 pi. Then நம்மளுக்கு given என்னது cos x is equal to 1 இப்போ என்ன சொன்னேன் x is equal to 1 வர்றது ஃபுல்லாமே ஈவன் நம்பர் தான். ஈவன் நம்பரை நம்ம 2n வச்சுக்குவோம். then pi. அப்போ n is equal to என்னது 0ல் வரணும். ஓகேவா? 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் cos 0ஓட வேல்யூ 1 தான். அப்போ 0. then plus or minus 1 plus or minus 2. நம்ம 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 6 பைன்னு ஆயிரும். ஸோ அது வேல்யூ சேஞ்ச் ஆயிரும். ஸோ n is equal to this term. செகண்ட் ஒன் ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான்.